இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உமாஸ் ஹாப்பி கிச்சன் குடும்பத்தின் சார்பாக இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். நான் துபாயில இருக்கையில இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இப்தார் விருந்து கொடுக்கையில நான் சைவ நோன்பு கஞ்சியை செஞ்சு கொடுத்துருக்கேங்க. இந்த நோன்பு கஞ்சியை சாப்பிட்டுட்டு அவங்க ரொம்ப நல்ல சுவையா இருக்குன்னு என்னை பாராட்டி இருக்காங்க. ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இன்னைக்கு பள்ளிவாசல்ல கொடுக்கறாங்களாங்க ரம்லான் சைவ நோன்பு கஞ்சி. அதே டேஸ்டோட வீட்டுல எப்படி செய்யறதுங்கிறத பாப்போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வீடியோவா நோட்டிபிகேஷன் வரும். ரம்லான் சைவ நோன்பு கஞ்சி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பாப்போங்க. பச்சரிசி 1 டம்ளர் 200 கிராம், பாசிப்பருப்பு 1/4 டம்ளர் 50 கிராம், அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்ச 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், ரீஃபைண்ட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், திக்கான தேங்காய் பால் 1 டம்ளர், கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, கட் பண்ணி வச்ச பெரிய தக்காளி 1, பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்ச பாதி கேரட், பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்ச பீன்ஸ் 4, பிரிஞ்சி இலை 2, பட்டை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 3, பச்சை மிளகாய் 3 எடுத்து பாதி பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு பல் 5 நல்லா நசுக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். 7 சின்ன வெங்காயம் நசுக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். 1 கைப்பிடி கொத்தமல்லி தலையை கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கைப்பிடி புதினா இலை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரம்லான் சைவ நோன்பு கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல்ல பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா 4 வாட்டி கழுவி எடுத்துக்கணுங்க. அடுப்பை பத்த வச்சு குக்கர் வச்சுட்டோம். குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. எடுத்து வச்ச நெய்யை ஊத்திடுவோம். எடுத்து வச்ச எண்ணெயை ஊத்திக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. தாளிக்கிற மசாலா எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா நம்ம சேர்த்துக்குவோங்க. பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பச்சை மிளகாய், இடிச்சு வச்ச பூண்டு பல், இடிச்சு வச்ச சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்குவோம். கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் இதுல சேர்த்துருவோம். நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் குயிக்கா வதங்குறதுக்கு எடுத்து வச்ச உப்புல கொஞ்சம் சேர்த்துக்குவோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் லைட் ப்ரௌனா மாறட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்ப எடுத்து வச்சிருக்க தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப எடுத்து வச்சிருக்க கேரட்டை சேர்த்துருவோம். எடுத்து வச்சிருக்க பீன்ஸை சேர்த்துருவோம். மல்லி, புதினா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதக்கிட்டோம். கழுவி வச்சிருக்க அரிசி, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் இதுல சேர்த்துருவோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி வதக்கிக்குவோம். நீங்க அரிசி எந்த அளவு எடுக்கிறீங்களோ, இப்போ 1 டம்ளர் அரிசினா 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம வைக்கிறது சைவ நோன்பு கஞ்சி தண்ணியா தான் இருக்கணும். அதனாலதான் தண்ணியோட அளவு நம்ம நிறைய சேர்த்துருக்கோம். இப்போ எடுத்து வச்சிருக்க உப்பையும் இதுல ஆட் பண்ணிடுவோம். இப்போ உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ குக்கரை நம்ம மூடி வச்சிருவோம். இப்போ வெயிட் போட்டுருவோம். தீயை மீடியமா வச்சு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 5 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். திறந்து பார்ப்போங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வெயிட் எடுத்துட்டு நம்ம திறந்து பார்ப்போங்க. பாருங்க, நோம்பு கஞ்சி நல்லா கொலைய வெந்துருச்சு. நல்ல வாசமாவும் இருக்குங்க. ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த பதத்துல தாங்க இருக்கணும். இப்ப மறுபடியும் நம்ம ஸ்டவ் பத்த வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை அதில் ஊத்திக்கணுங்க. இப்போ தேங்காய் பால் ஊத்திட்டு லைட்டா ஒரு கொதி வரட்டுங்க. ரொம்ப நேரம் வைக்க கூடாது. லைட்டா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோங்க. சூப்பரான வாசமா இருக்குங்க. வீடே மணக்குதுங்க. ஹெல்த்தியான ரம்லான் சைவ நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. கார்னிஷ்க்கு கொஞ்சம் மல்லி இலையை தூவிக்குவோங்க. ரம்லான் சைவ நோன்பு கஞ்சியை ஒரு பவுலுக்கு மாத்திக்குவோங்க. அசைவ நோன்பு கஞ்சி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆட்டுக்கறியை கொத்தி, அதாவது கீமான்னு சொல்லுவாங்க, 100 கிராம் கொத்தி நீங்க வாங்கிட்டு காய்கறிக்கு பதில அந்த கொத்தின கறியை அதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு
கொஞ்சம் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் அவசியம் ஆட் பண்ணிக்கங்க. செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. ரம்லான் சைவ நோன்பு கஞ்சிய அவசியம் நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்க. உங்க நண்பருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரும் வீடியோல சந்திப்போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.